ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் இன்று 2026 ஆண்டு பிப்ரவரி 8ஆம் தேதி கடலூர் வடக்கு மாவட்டம் பன்ருட்டி கிளையின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தர்பியா எனும் நல்லொழுக்க பயிற்சி வகுப்பிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த பயிற்சி வகுப்பிலே இந்த நேரத்தில் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு பிள்ளைகள் வளர்ப்பும் பெற்றோரின் பொறுப்பும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த உலகில் நாம் எவ்வளவோ கஷ்டங்களை நாம் சந்திக்கின்றோம். எத்தனையோ மரணங்களை நாம் சந்திக்கின்றோம். ஒரு பெண் தன்னுடைய நேசத்திற்குரிய கணவனை மரணத்தின் மூலமாக அவள் இழந்து விடுகிறாள். அதே போன்று ஒரு கணவன் அவன் நேசிக்கின்ற மனைவியை அவள் இறந்து விடும் பொழுது மரணத்தின் மூலமாக பிரிந்து விடுகிறார்கள். பிள்ளைகள் பெற்றோரை இழந்து விடுகிறார்கள், பெற்றோர் பிள்ளைகளை இழந்து விடுகிறார்கள். இப்படி பலவிதமான நஷ்டங்களையும் இழப்புகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கின்றோம். நாம் இந்த உலகில் எவ்வளவு பெரிய கஷ்டங்களை சந்தித்தாலும், எவ்வளவு பெரிய நஷ்டங்களை சந்தித்தாலும், மறுமையில் ஏற்படக்கூடிய நஷ்டத்தோடு இழப்போடு நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்தில் உள்ள இழப்புகளும் கஷ்டங்களும் ஒன்றுமே கிடையாது. ஒருவன் இந்த உலகத்தில் தன்னுடைய பெற்றோரை இழந்து விடுவான் என்று சொன்னால், அவனுடைய பெற்றோர்கள் மரணித்து விடுகிறார்கள், இவன் பெற்றோரை இழந்து தவிக்கிறான் என்று சொன்னால் இவனும் ஒரு நாள் மரணித்து விடுவான். அந்த மரணத்திற்கு பிறகு தன்னுடைய பெற்றோரை அவன் சந்திக்க போகின்றான். ஒரு மனைவி தன்னுடைய கணவனை சந்திக்க போகின்றாள், ஒரு கணவன் தன்னுடைய மனைவியை சந்திக்க போகின்றான். ஆனால் உண்மையான ஒரு நஷ்டம் எதுவென்று சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், குல் இன்னல் ஹாசிரீன் அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமா அலா ஸாலிக ஹுவல் ஹுஸ்ரானுல் முபீன். நபியே, நீங்கள் மக்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுங்கள், உண்மையிலேயே நஷ்டமடைந்தவர்கள் யார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நாம மரணத்தின் மூலமாக உறவுகளை இழப்பது பெரிய நஷ்டம் கிடையாது, நம்முடைய செல்வத்தை இழப்பது பெரிய நஷ்டம் கிடையாது, வறுமையில் வாடுவது பெரிய நஷ்டம் கிடையாது, நோயில் நாம் வாடுவது மிகப்பெரிய நஷ்டம் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே மிகப்பெரிய நஷ்டம் எதுவென்று சொன்னால், அல்லதீன ஹஸிரு அன்ஃபுஸஹும் வ அஹ்லீஹிம் யௌமல் கியாமா, யார் மறுமை நாளில்
அவனும் நஷ்டத்திற்குள்ளாகி அவனுடைய குடும்பத்தையும் இழந்து விடுகிறானோ அவர்கள்தான் நஷ்டவாளிகள். அல்லாஹ்வுடைய பார்வையில் யார் மிகப்பெரிய நஷ்டவாளிகள்? யார் மறுமை நாளில் அவனும் நரகத்துக்கு போய் விடுகின்றான், அவனுடைய குடும்பமும் நரகத்துக்கு போயிடுறாங்க. அது ஒன்று, அவன் சொர்க்கத்துக்கு போய் விடுகின்றான், அவனுடைய குடும்பம் நரகத்திற்கு போய் விடுகின்றது. அல்லது அவனுடைய குடும்பம் சொர்க்கத்துக்கு போகின்றது, அவன் நரகத்திற்கு போய் விடுகின்றான். அல்லது அவனுடைய குடும்பமும் அவனும் சேர்ந்து நரகத்திற்கு போய் விடுகின்றார்கள். இதுதான் மிகப்பெரிய நஷ்டம் என்று அல்லாஹ் கூறிவிட்டு, அல்லாஹ் தெளிவாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், ذَلِكَ هُوَ الْخُسْرَانُ الْمُبِينُ, இதுதான் தெளிவான நஷ்டம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகின்றார். மறுமை நாளில் நாமும் நஷ்டத்திற்குள்ளாகி நம்முடைய குடும்பமும் நஷ்டத்திற்குள்ளாது பாருங்க. இந்த நஷ்டம் தான் மிகப்பெரிய ஒரு நஷ்டம் என்று திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதனால்தான் இந்த தலைப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. நமக்கு இந்த உலக வாழ்க்கை என்பது அல்பமான ஒரு வாழ்க்கை. மிக குறுகிய காலத்தில் இந்த உலகம் உருண்டோடிவிடும். ஒருவர் சிறுவராக இருப்பதை போன்று தெரிவார், அதற்குள் அவர் இளைஞராகி விடுவார், பெரியவராகி விடுவார், வயோதிகராகி விடுவார், மரணித்து விடுவார். இந்த உலகம் யாருக்காகவும் காத்திருக்க போவதில்லை. எத்தனையோ கோடான கோடான கோடி பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்து அவர் சென்று விட்டார்கள். தற்காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் கண்மூடி விழிப்பதற்குள் நாம் சென்று விடுவோம். இன்னும் எத்தனையோ கோடான கோடி பேர் இந்த உலகத்திற்கு வரவிருக்கின்றார்கள். அப்ப உண்மையான ஒரு வாழ்க்கை எது? ஒரு மூமின், ஒரு முஸ்லிம் எதை உண்மையான வாழ்க்கையாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றோம்? மறுமைதான் உண்மையான வாழ்க்கை, மறுமைதான் நிரந்தரமான வாழ்க்கை. அந்த மறுமையில ஒருவன் தன்னுடைய குடும்பத்தோடு சொர்க்கம் செல்வதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிகப்பெரிய வெற்றியாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இதைத்தான் திருமறை குர்ஆன் நமக்கு அதிகம் வலியுறுத்துகிறது. ஏதோ நாம பிள்ளையை பெற்றோம், வளர்த்தோம், அவனுக்கு திருமணம் முடித்து கொடுத்தோம், அதோடு நாம போய் மரணித்து விட்டோம் என்பதல்ல ஒரு வாழ்க்கை. நாம பிள்ளையை பெற்று வளர்க்கக்கூடிய அந்த வாழ்க்கை, குடும்பத்தோடு நாமும் சொர்க்கம் சென்று நம்முடைய பிள்ளைகளும் சொர்க்கம் செல்வதற்குரிய ஒரு வாழ்க்கையாக அமைந்தால்தான் அதுதான் சிறந்த ஒரு வாழ்க்கை. உண்மையிலேயே பிள்ளைகளுக்கு பெற்றோர்களும் அவசியம் மறுமை வெற்றிக்கு. அதே போன்று பெற்றோர்களுக்கு பிள்ளைகளும் அவசியம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை நம்பிக்கையாளர்களே என்று அல்லாஹ் அழைக்கிறான். திருமறை குர்ஆன்ல எந்த வசனங்களில் எல்லாம் அல்லாஹ் மூமின்களே, இறை நம்பிக்கையாளர்களே என்று அழைக்கிறானோ அதற்கு பிறகு அல்லாஹ் சொல்ல வரக்கூடிய விஷயம் மிக 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 முக்கியமான விஷயம் என்பதை நம்முடைய மனதில் நாம் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹ் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கையாளர்களே என்று அல்லாஹ் அழைத்து அல்லாஹ் கூறுகின்றான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை மட்டும் நரகத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடவில்லை. நாம் மட்டும் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று அல்லாஹ் குறிப்பிடவில்லை. யாரையெல்லாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும்? கூ அன்ஃபுஸக்கும், உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள், தற்காத்துக் கொள்ளுங்கள். அஹ்லீக்கும், உங்கள் குடும்பத்தையும், உங்களுடைய பிள்ளை குட்டிகள், மனைவிமார்கள், அதே போன்று உங்களுடைய குடும்பம், சகோதரர் அனைவரையும் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நரகத்தை விட்டு நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அந்த நரகத்துடைய எரிபொருள் மனிதர்களும் கற்களும் அந்த நரகத்தின் எரிபொருளாக இருக்கின்றார்கள். அலைஹா மலாயிகத்துன் கிலாலுன் ஷிதாதுன் லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். அந்த நரகத்திலே கடினத்தன்மை வாய்ந்த, கல் நெஞ்சம் கொண்ட, இரக்கம் என்பதை அறியாத மலக்குமார்கள் பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். லா யஸூனல்லாஹ மா அமரஹும், அந்த மலக்குமார்கள் அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டதில் மாறு செய்யவே மாட்டார்கள். அவர்களுக்கு ஏவப்பட்டதை மட்டும்தான் செய்வார்கள். அல்லாஹ் ஒருவனை தூக்கி அல்லாஹ் நரகவாதி என்று ஒருவனை அல்லாஹ் நரகத்தில் போட்டுவிட்டால் மலக்குமார்களுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டு விடுவான், இவன் நரகவாதி தான், இத்தனை கோடி ஆண்டுகள் அல்லது நிரந்தரமாக இவன் நரகத்தில் தான் கிடக்க வேண்டும் என்று அல்லாஹ் மலக்குமார்களுக்கு சொல்லிவிட்டால், நரகத்தில் கிடந்து கதறக்கூடியவன், கெஞ்சக்கூடியவன், எவ்வளவு கதறினாலும் சரி, எவ்வளவு கெஞ்சினாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் அவன் ஒப்பாரி வைத்தாலும் சரி,
அங்கே அந்த மலக்குமார்கள் அவங்களுடைய உள்ளம் இறங்கவே செய்யாது. ஏனென்றால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை அப்படித்தான் படைத்திருக்கின்றான். அவர்களை கடினத்தன்மை உடையவர்களாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். அவர்களுக்கு இரக்கம் என்பது என்ன செய்யாது, ஏற்படாது. அப்ப அதனால தான் அல்லாஹ் சொல்கின்றான், நீங்க உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எந்த தாயாவது எந்த தகப்பனாவது பிள்ளையை பெற்று அவன் நாசமா போன விரும்ப மாட்டோம். நம்முடைய பிள்ளை அவன் ஒரு பெற்றோருக்கு பிறக்கக்கூடிய பிள்ளை அல்லாஹ்வுடைய விதிப்படி அல்லாஹ்வுடைய சோதனைப்படி கொஞ்சம் புத்தி குறைவானவனாக இருந்தாலும் சரி, புத்தி சுவாதீனம் இல்லாதவனாக இருந்தாலும் சரி, அந்த தாய் அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு அந்த குறையை மறைத்து அவனை சமூகத்தில் ஒரு சிறந்த மனிதனாக உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். அப்ப நம்முடைய பிள்ளையை நம்முடைய குடும்பத்தை நாம் மறுமையில் இழந்து விடுகிறோம் என்று சொன்னால், மறுமையில் அவர்களோடு நாம் குடும்பமாக சொர்க்கம் செல்லவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக நமக்கு மறுமையிலே மிகப்பெரிய ஒரு நஷ்டம், ஒரு கவலை அங்கே காத்திருக்கிறது என்பதைத்தான் திருமறை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. திருமறை குர்ஆன் நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சேர்ந்து சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது. அப்ப அந்த பிள்ளைகள் எப்படி உருவாக்கப்பட வேண்டும்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல பல்வேறு வசனங்களில் பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் இணைத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான், அல்லதீன ஆமனு வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும் பிஈமானின். எவர்கள் நம்பிக்கை கொண்டு, ஒரு பெற்றோர்கள் தாயும் தகப்பனும் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டு இறைவன் சொன்ன அடிப்படையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வத்தபஅத்துஹும் துர்ரியத்துஹும் பிஈமானின். அதே இறை நம்பிக்கையில் அவருடைய சந்ததிகளும் அவருடைய பிள்ளைகளும் அவர்களை தொடர்ந்து வந்தால், அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும், அவர்களோடு அவருடைய சந்ததிகளை சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்ப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு தாய் தகப்பன் இருக்கிறாங்க, அவங்க கரெக்டா தௌஹீத் கொள்கையில சரியாக இருக்கிறார்கள், அல்லாஹ்விற்கு இணை வைக்க கூடாது என்பதை சரியாக புரிந்து இறைவனுக்கு இணை வைக்காமல் எல்லா ஷிர்கான காரியங்களையும், தர்கா வழிபாடு, தாயத்து, தகடு, மௌலிது, சகுனம், பில்லிசூனியம், என்னென்ன தப்பான நம்பிக்கைகள் மார்க்கத்துக்கு எதிரான நம்பிக்கைகள் இருக்கிறதோ எல்லா நம்பிக்கைகளையும் விட்டு ஒதுங்கி பெற்றோர்கள் அல்லாஹ் ரசூல் சொன்னபடி சரியா வாழ்றாங்க, நிறைய அமல் செய்யறாங்க, நிறைய குர்ஆன் ஓதுறாங்க, நிறைய தான தர்மங்கள் செய்யறாங்க. அதே போன்று அவருடைய பிள்ளைகளும் இறை நம்பிக்கையாளர்களாக அவர்கள் ஏகத்துவவாதிகளாக வாழ்ந்து மரணித்தால் ரெண்டு பேருக்கும் சொர்க்கத்தில் ஒரே அந்தஸ்தை கொடுப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யோசித்து பாருங்க. சில நேரங்களில் பெற்றோர்கள் நிறைய நன்மைகளை செய்து உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பாங்க, ஆனால் பிள்ளை மூமினாக இருப்பார், அவர் நிறைய அமல்களை செய்திருக்க மாட்டார். ஆனால் அல்லாஹ் என்ன செய்கின்றான், அந்த பிள்ளைகளை அந்த பெற்றோர்களுக்காக பெற்றோர்களுடைய உயர்ந்த அந்தஸ்தில் கொண்டு போய் சேர்க்கிறான். சில நேரங்களில் பெற்றோர்கள் ஈமான்தாரிகளாக மரணித்திருப்பார்கள், நிறைய அமல் செஞ்சிருக்க மாட்டாங்க, நிறைய நல்லறங்கள் செய்திருக்க மாட்டார்கள். ஆனால் அவருடைய பிள்ளைகள் நிறைய ஈமான்தாரிகளாக மரணித்திருப்பார்கள், நிறைய நல்லறங்கள் செய்து பெற்றோர்களை விட உயர்ந்த சொர்க்கத்தில் இருப்பார்கள். இப்படி அல்லாஹ் சொல்கின்றான், அந்த பெற்றோர்களோடு பிள்ளையை கொண்டு போய் சேர்ப்போம் என்றால் அந்த பிள்ளை இருக்கக்கூடிய உயர்ந்த அந்தஸ்தை பெற்றோருக்காக அல்லாஹ் தாழ்த்தி விடுவான் என்பதல்ல, பிள்ளை இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த அந்தஸ்துக்கு, சொர்க்கத்துடைய அந்தஸ்துக்கு அல்லாஹ் பெற்றோரை கொண்டு போய் சேர்க்கிறான். அப்ப பிள்ளைகளை ஈமானிய அடிப்படையில், இஸ்லாமிய அடிப்படையில் உருவாக்குவது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் என்பதை இந்த வசனம் உணர்த்துகிறதா இல்லையா? அல்லாஹ் கூறுகிறான், அலத்னாஹும் மின் அமலிஹிம் ஷைஇன், அவருடைய அமல்களில் செயல்களில் எதையும் நாம் வீணாக்கி விட மாட்டோம். ஈமான் கொண்ட பெற்றோரோடு ஈமான் கொண்ட பிள்ளையை சேர்க்க வேண்டும் என்றால், ஈமான் கொண்ட பெற்றோர்கள் குறைந்த அந்தஸ்தில் சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது பிள்ளைகள் நிறைய அந்தஸ்தில் இருந்தால் அந்த பிள்ளையுடைய அமல்களை அல்லாஹ் வீணாக்கி விட மாட்டான். அந்த பிள்ளையுடைய அந்தஸ்துக்கு பெற்றோர்களை அல்லாஹ் கொண்டு போய் சேர்க்கிறான். அப்ப மறுமையில் நம்முடைய சொர்க்க அந்தஸ்து உயர்வதற்கு, மறுமையில நம்முடைய மிகப்பெரிய பாக்கியத்தை, இறை பாக்கியத்தை பெறுவதற்கு பெற்றோரும் ஒரு வகையில் காரணமாகின்றார்கள், பிள்ளைகளும் ஒரு வகையில் காரணமாகின்றார்கள். எப்பொழுது? அவர்கள் ஈமான்தாரிகளாக இருக்கும் பொழுது, இஸ்லாமிய அடிப்படையில் அவர்கள் வாழும் பொழுது. இன்றைய உலகத்தில் நம்முடைய குடும்பம் அத்தகைய குடும்பமாக இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய மனக்கண் முன் நிறுத்தி பார்க்க, சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம்.
பெற்றோர்கள் சாலியான பெற்றோர்கள் கிடைப்பதும் சாலியான பிள்ளைகள் கிடைப்பதும் சாதாரண ஒரு பாக்கியம் அல்ல. இன்றைக்கு பாருங்கள், எத்தனை பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாக திகழ்கிறார்கள், எத்தனை பிள்ளைகள் பெற்றோரிடமிருந்து மார்க்கத்தை படித்திருக்கிறார்கள், எத்தனை பிள்ளைகள் பெற்றோரிடமிருந்து நற்குணங்களை படித்திருக்கிறார்கள், எத்தனை பிள்ளைகள் பெற்றோரிடமிருந்து தொழுகை முறையை படித்திருக்கின்றார்கள். இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் பெற்றோர்கள் பிள்ளைகள் விஷயத்திலே முழுமையான கவனத்தை செலுத்துகிறார்களா, சரியான பிள்ளைகளை மார்க்க அடிப்படையில் உருவாக்க வேண்டிய அந்த பொறுப்பை பெற்றோர்கள் சரியாக செய்கிறார்களா என்பதை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதிகமான பெற்றோர்களிடத்தில் மிகப்பெரிய ஒரு பொடுபோக்கு, ஒரு அவர்களிடம் ஒரு அலட்சியம் இருப்பதை பார்க்கிறோம். நமக்கு மறுமையை பற்றிய ஒரு சிந்தனை, மறுமையை பற்றிய ஒரு பயம் இல்லாத தன்மை தான் பெற்றோருடைய அந்த செயல்பாடுகளை வெளிப்படுவதை பார்க்கிறோம். எப்படிப்பட்ட நிலைமை, பிள்ளைங்களை பள்ளிக்கூடங்களுக்கு அனுப்புவதற்கு நாம் காட்டக்கூடிய அக்கறை, பிள்ளைகளை டியூஷனுக்கு அனுப்புவதற்கு நாம் காட்டக்கூடிய அக்கறை, பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிப்பதில் பெற்றோர்கள் கொண்டிருக்கின்றோமா? என்னுடைய பிள்ளை அகீதா தௌஹீதை படித்திருக்கின்றான், தௌஹீத் இல்லை என்று சொன்னால் மறுமை வாழ்க்கையே நிரந்தரமான நரகம். ஒருவனுக்கு குர்ஆன் ஓத கற்றுக் கொடுப்பதற்கு முன்பாக, குர்ஆனை மனப்பாடம் செய்ய வைப்பதற்கு முன்பாக அவனுக்கு மார்க்கத்தை, கொள்கையை, இஸ்லாமிய அடிப்படையை தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்துடைய அடிப்படை. ஒருவன் குர்ஆன் ஓத தெரியாவிட்டால் கூட மூமினாக இருக்க முடியும், அப்படித்தானே? ஒருவன் குர்ஆன் ஓத தெரியல, இஸ்லாத்தின் படி நடப்பதற்கு குர்ஆன் ஓத படிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவனுக்கு குர்ஆன் ஓத தெரியுதுன்னு வச்சுக்கிடுங்க, குர்ஆன் ஓத தெரியாட்டா அவன் காஃபிர் ஆயிடுவானா? காஃபிர் ஆயிட மாட்டான். ஒரு மார்க்க அறிஞருடைய நாவிலிருந்து கூட, சத்தியத்தை சொல்லக்கூடிய ஆலிம்களுடைய வாயிலிருந்து கூட அவன் மார்க்கத்தை எடுத்து பின்பற்றி விடலாம். நபிகள் அப்படி சொல்லி காட்டுறாங்க. மஸலுல் மூமின் இல்லதி யக்ரவு குர்ஆன், குர்ஆனை ஓத தெரிந்த மூமினுக்கு உதாரணம். மூமின்லயே குர்ஆனை ஓத தெரிஞ்ச மூமின் இருக்கிறான். மஸலுல் மூமின் இல்லதி லா யக்ரவு குர்ஆன், குர்ஆனை ஓத தெரியாத மூமினுக்கு உதாரணம் நபிகள் சொல்லி காட்டுறாங்க. குர்ஆனை ஓத தெரிஞ்ச மூமினுக்கு உதாரணம் என்ன? மஸலு உத்ருஜா, உத்ருஜான் ஒரு பழம், நபியான காலத்தில் உள்ள ஒரு பழம், எலுமிச்சம்பழம் குடும்பத்தை சார்ந்தது. எப்படி ஆரஞ்சு, எலுமிச்சை, நார்த்தங்காய் இந்த மாதிரி அந்த பழங்கள் எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்ததோ அது போன்று உத்ருஜான் ஒரு பழம் இருந்துச்சு. அந்த பழம் அதை சமையல்ல சேர்த்தோம்னு வச்சுக்கிடுங்க, சில பொருட்கள்ல அந்த பொருளை சேர்க்கும் பொழுது மிகப்பெரிய சுவையூட்டியாக அந்த பொருள் இருக்கும். ஆனா உடம்புக்கு கேடு விளைவிக்கும் சில பொருட்கள். இப்போ அஜினமோட்டான்னு சொல்லுவாங்க, அஜினமோட்டா நம்ம உணவுல சேர்க்கிறோம் வச்சுக்கிடுங்க, மிகச்சிறந்த சுவையை அது உணவுக்கு கொடுக்கும். அது குறிப்பிட்ட அளவுக்கு மேல போயிட்டா உடம்புக்கு கேடாயிடும். ஆனா இந்த உத்ருஜா பழம் அப்படி இல்லை. இதை சமையல்ல பயன்படுத்தினா நல்ல ஒரு வாசமும் சிறப்பாக இருக்கும், சுவையும் அழகாக இருக்கும், அவ்வளவு இனிமையான ஒரு பழம். நபிகள் சொல்றாங்க, குர்ஆனை ஓத தெரிஞ்ச மூமினுக்கு உதாரணம் உத்ருஜா பழத்தை போன்றது. அதனுடைய சுவையும் அற்புதமானது, வாசமும் அற்புதமானது. அடுத்து சொல்லி காட்டுறாங்க, குர்ஆனை ஓத தெரியாத மூமினுக்கு உதாரணம் பேரிச்சம்பழத்தை போன்றது. பேரிச்சம்பழத்துக்கு நல்ல சுவை இருக்கு, வாயில போட்டா தான் இனிப்பு தெரியும். ஆனா அந்த பேரிச்சம்பழத்துக்கு எந்த விதமான ஒரு வாசம் செய்யாது, இருக்காது. அப்போ ஒருவன் குர்ஆன் ஓத தெரியாதவனாக கூட இருக்கலாம், ஆனால் இஸ்லாத்துடைய அடிப்படை தெரியாதவனாக இருந்தால் அதான் மிகப்பெரிய நஷ்டம். ஏன் தெரியுங்களா? குர்ஆனை ஓத தெரிந்த, ஒட்டுமொத்த குர்ஆனையும் மனதில் மனப்பாடம் செய்த எத்தனையோ பேர் இன்றைக்கு இஸ்லாத்துடைய அடிப்படை தெரியாமல் கபூர்கள்ல போய் சஜ்தா செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நாம நினைக்கிறோம் குர்ஆனை மனப்பாடம் செய்தால் மிகப்பெரிய பாக்கியம் நினைக்கிறோம். குர்ஆன் மனப்பாடம் செஞ்சா பாக்கியம் தான். எப்பொழுது அது மிகப்பெரிய பாக்கியம் தெரியுமா? இஸ்லாத்துடைய அடிப்படை தௌஹீத் கொள்கையை ஒருவன் தெரிந்து குர்ஆனை மனப்பாடம் பண்றான்னு வச்சுக்கிடுங்க, அப்பதான் குர்ஆனுக்கு மிகப்பெரிய பாக்கியம். ஒரு ஆள் 30 ஜுஸ் குர்ஆனை நுனி நாக்கில் வைத்துக் கொண்டு மனதில் மனப்பாடம் செய்து கொண்டு ஒரு கபூர்ல போய் சஜிதா பண்றாரு, ஒரு தர்கால போய் அவர் கையேந்துகின்றார், ஒரு தாயத்தை போடுகின்றார், இணை வைத்தல் என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கின்றார், தௌஹீத் என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கின்றார். இவர் மரணித்து விட்டால் இவர் ஓதிய குர்ஆனால் அவருக்கு ஏதாவது நன்மை இருக்கிறதா? அவர் தொழுத தொழுகை ஏதாவது நன்மை இருக்கிறதா? அவர் நோற்ற நோன்பால் ஏதாவது நன்மை இருக்கிறதா?
அல்லாஹ் நபிகள் நாயகத்தை பார்த்து சொல்லி காட்டுகிறான், வலையின் அஷ்ரக்த லயஹபத்தன அமலும். நபியே, நீர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தாலும் சரி உம்முடைய எல்லா நல்லறங்களும் அழிந்து போய்விடும். ஷிர்க் என்பது அவ்வளவு கொடூரமான பாவம், அவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம். மறுமை நாள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், மறுமை நாள்ல ஒரு அடியான், அந்த அடியான் இணை வைத்த நிலையில் மரணித்தவன், அவனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்துல குறைந்தபட்ச வேதனையை அல்லாஹ் கொடுக்கின்றான். நிரந்தரமான நரகம் தான். நீங்க ஒண்ணு போட்டு எத்தனை சைபர்னாலும் போட்டுக்கிடுங்க, 1 கோடி சைபர்னாலும் போட்டுக்கிடுங்க, அத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இணை வைத்தவனுடைய நரகத்துடைய வாழ்க்கை முடியாது. ஒமை யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னah. யார் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஹராமாக்கி விட்டான், தடை செய்து விட்டான். வ மஹ்வாஹுன் நார், அவனுடைய ஒதுங்குமிடம் நரகம். வமாலில் லாலிமீன மின் அன்சார், அந்த அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அய்யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான். அப்ப அந்த மாதிரி ஷிர்க்குங்கிற பாவத்தை செஞ்ச ஒரு அடியான் நிரந்தர நரகத்தில் இருப்பான். அவனுக்கு நரகத்துல குறைந்தபட்ச வேதனை, நரகத்துல குறைந்தபட்ச வேதனை என்ன தெரியுங்களா? நெருப்பாதான 2 செருப்புகள் மாட்டப்படும், நெருப்பாதான 2 செருப்புகள் மாட்டப்படும். இன்னொரு ஹதீஸ்ல வருகிறது, 2 நெருப்பு கங்குகள் அவனுடைய உள்ளங்காலில் வைக்கப்படும். எவதி மினுகுமா திமாபுஹு, அவனுடைய மண்டை கபாலம் அந்த 2 நெருப்பு கங்குகளால் அப்படியே கொதித்து வடியும், கொதிக்கும், கபகபகம் கொதிக்கும். இதுதான் நரகத்தில் குறைந்தபட்ச வேதனை. அப்ப அந்த நரகத்தில் குறைந்தபட்ச வேதனையை அனுபவிக்கக்கூடிய அந்த இணை வைப்பானை அல்லாஹ் தூக்கி கேட்பான், என்னுடைய அடியானே, என்னுடைய அடியானே, லவ் அன்ன லக மா ஃபில் அர்தி மின் ஷைஇன் அகுன்த தஃப்தரி பிஹி, உனக்கு இந்த பூமி அளவுக்கு ஏதாவது ஒன்று இருந்தால், பூமி அளவுக்குனா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், மில்வுல் அர்தி தஹபா, பூமி அளவுக்கு தங்கம். இந்த பூமி அளவு, பூமி எவ்வளவு பெருசு பாருங்க, பூமியுடைய அந்த சைஸுக்கு உலகம் என்பது எவ்வளவு பிரம்மாண்டமான சைஸ். இந்த பூமி சைஸுக்கு உனக்கு தங்கம் இருந்தாலும் நீ அதை நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கு ஈடாக கொடுத்து விடுவாய் அல்லவா? அவள் சொல்வான், யா அல்லாஹ், எனக்கு பூமி நிறைய தங்கம் இருந்தாலும் அதை உன்னிடம் தந்துவிட்டு நரகத்தை விட்டு தப்பிக்கத்தான் நினைப்பேன். அங்க ஆகிரத்தில் போய் பூமி நிறைய தங்கத்தை கொடுத்து தப்பிச்சிட முடியுமா? அங்க தங்கம் அங்கே இருக்குமா, கிடைக்குமா? முதல்ல யௌமலா இத்தகு யௌமலா தஜிஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, அல்லாஹ் சொல்கிறான், அந்த ஒரு நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள், மறுமை நாளை அஞ்சிக் கொள்ளுங்கள். எந்த மனிதனும் இன்னொரு மனிதனுக்கு எதுவுமே செய்ய முடியாத ஒரு நாள். வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅ, யாரிடமிருந்தும் எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. ஒரு பெரிய மேனேஜர் இருக்காரு, ஒரு வேலை கொடுங்கன்னு கேட்கிறோம், போயா தர முடியாதுங்கிறாரு. அந்த மேனேஜருக்கு வேண்டப்பட்ட ஒரு ஆள் போய், இவன் நம்மால் தான், ஒரு வேலையை கொடுங்கன்னா அந்த பரிந்துரையை ஏற்று வேலையை கொடுத்துருவாங்க. நாளைக்கு அல்லாஹ் கிட்ட போய் யாராவது பரிந்துரை செஞ்சிட முடியுமா? அல்லாஹ் இவன் ஷிர்க் வச்சுட்டான், எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஆளு, தூக்கி நரக சொர்க்கத்துல கொண்டு அல்லாஹ் கொடுத்துருவானா? வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅ, மறுமை நாள்ல எந்த பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. வலா யூஹது மின்ஹா அத்லுன், எந்த ஈட்டுத் தொகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. எத்தனை கோடான அங்க காசு பணம் அங்க வராது. யௌமலா யன்ஃபஉல் மாலு வலா பனூன், அங்க எந்த செல்வமும் பயனளிக்காது, எந்த புள்ள குட்டிகளும் பயனளிக்க மாட்டார்கள். ஒரு பேச்சுக்கு இந்த உலகத்தில் உள்ள பெரிய பணக்காரனாக காசு பணத்தோடு செல்லலாம் என்றாலும் அங்க எந்த ஈட்டுத் தொகையும் ஏற்றுக்கொள்ளப்படாது. வலாஹும் யுன்ஸரூன், அவர்கள் எந்த உதவியும் செய்யப்பட மாட்டார்கள். அப்ப மறுமையில் எது காப்பாற்றும்? மறுமையில் எது காப்பாற்றும்? மறுமையில் நம்மை காப்பாற்றக்கூடியது இஸ்லாம் காப்பாற்றும், தௌஹீத் கொள்கை காப்பாற்றும். இதை நாம் புரிந்திருக்கிறோமா என்பதுதான் ஒரு கேள்வி. இதை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதித்திருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. அல்லாஹ் கூறுகின்றான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இப்னு ஆதம் லவ் அதைதனி பிகுராபில் அர்தி ஹதாயா, நீ பூமி நிரம்ப பாவத்தை செய்துவிட்டு என்னிடம் வருகிறாய், வலா துஷ்ரிக் பி ஷைஆ, ஆனால் எனக்கு கடுகளை கூட நீ ஷிர்க் வைக்கல. அல்லாஹ் சொல்வானா மறுமை நாள்ல, மனிதனே நீ பூமி நிறைய பாவத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறாய், பூமி அளவுக்கு பாவம், ஆனால் எனக்கு எந்த ஒன்றையும் நீ இணை வைக்கவில்லை. அதைதுக பிகுராபிஹா மக்ஃபிரா, நான் உனக்கு பூமி நிறைய மன்னிப்பை கொண்டு உன்னிடம் வருகிறேன்.
மறுமையில காப்பாற்றக்கூடிய தௌஹீத் தாங்க, ஏகத்துவ கொள்கை தான் காப்பாற்றும். வேற யாரும் அங்கே காப்பாற்ற முடியாது. அந்த ஏகத்துவ கொள்கையை புரிய வைப்பதற்கு, குர்ஆனை சுன்னாவை நம்முடைய பிள்ளைகளின் உள்ளத்தில் பதிய வைப்பதற்கு, நம்முடைய உள்ளத்தில் பதிய வைப்பதற்கு நாம் என்ன முயற்சி செய்தோம்? இதான் கேள்வி. ஏன்னா மிகப்பெரிய நஷ்டம், மறுமையில மிகப்பெரிய நஷ்டம். நாமும் நஷ்டம் அடைந்து பிள்ளைகளையும் இழக்கிறது தான் மிகப்பெரிய நஷ்டம். சொர்க்கத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பேரின்பங்கள்ல ஒன்று குடும்பத்தோடு, கணவன் மனைவி தாய் தகப்பன் பேரன் பேத்தி பாப்பா அம்மா எல்லாரும் குடும்பத்தோடு சொர்க்கத்துக்கு போறதுதான மிகப்பெரிய வெற்றி. அதுதானே லட்சியமாக அல்லாஹ் சொல்லினான், கு அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் குடும்பத்தார்களையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் அல்லவா. நம்ம பிள்ளையை சரியா வளர்த்தா இந்த உலகத்திலே லாபம், மறுமையிலே லாபம். பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதித்தால் இந்த உலகத்திலும் லாபம். உலகத்தை பாருங்க, நம்ம முட்டிக்கிட்டு குனிகிறதுல எந்த பாக்கியம், எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. பிள்ளைகளை பேணி வளர்த்து 18-19 வயசு ஆகும்போது காதல் என்ற பெயர்ல கண்டவனோடும் நாம பெற்ற பிள்ளைங்க படிதாண்டி போகக்கூடிய நிலைமையை நம்ம சந்திக்கிறோமா இல்லையா? இந்த பிள்ளையை வளர்த்து ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் கட்டி கொடுத்து சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற அந்த பெற்றோருடைய எண்ணத்தில் மண்ணள்ளி போடக்கூடிய காரியங்கள் நடக்குதா இல்லையா? எவனோ ஒரு கஞ்சா குடிக்கி தண்ணி அடிக்கிறவன், சம்பாதிக்காதவன், பெற்றோரை கவனிக்காதவன், ரவுடியா இருக்கிறவன் மேல இந்த பிள்ளைக்கு ஆசை வருது. அவனோடு இவள் படிதாண்டி செல்லக்கூடிய பல சம்பவங்கள் நம்ம பார்க்கிறோம். அந்த பெற்றோருடைய நிலைமையை பார்க்கும் பொழுது கண்ணீர் வடிக்க வேண்டிய நிலைமை. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். எந்த பெற்றோரும் தன்னுடைய பிள்ளை நாசமா போன விரும்ப மாட்டாங்கல்ல. அப்ப இதற்கெல்லாம் என்ன காரணம்? அந்த பிள்ளையுடைய உள்ளத்தில் நாம் மார்க்கத்தை பதிய வைக்காததான் அந்த பிள்ளை நாசமாவதற்கு காரணம் என்பதை நாம் சிந்தித்திருக்கிறோமா? சரி, பல குடும்பங்கள்ல வயோதிக பருவத்தில் தாய் தந்தையை தவிக்க விடக்கூடிய நிலைமை. நேற்று ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அந்த ஊரில் உள்ள சகோதரர் தான் சொல்றாங்க, பல ஊர்களே உள்ளதுதான், தகப்பனை கவனிக்காத பிள்ளைகள், தாயை கவனிக்காத பிள்ளைகள். ஏன் பிள்ளைகளுடைய மனதில் அப்படி போகிறது? பெற்றெடுத்த தாய் தந்தையை வயோதிக பருவத்தில் அந்த தகப்பன் சம்பாதித்த சொத்தை தனதாக்கி கொள்கிறார்கள். ஒரு சகோதர சம்பவத்தை சொன்னார். வெளிநாட்டில் பல வருடம், 20 வருடம் 30 வருடம் உட்கார்ந்து சம்பாதித்து மனைவி பெரிய சொத்தை வாங்கியிருக்கிறார். மனைவி தன்னுடைய ஒரு மகனோடு ஒண்டிவிட்டால் அந்த மகனுக்கு தகப்பனை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அவன் சம்பாதித்த கோடிகள் எல்லாம் மனைவி பெயரில் இருக்கிறது, தர முடியாது என்கிறார்கள். தகப்பன் ஒவ்வொரு இடமாக போய் அவன் பிச்சை எடுத்து சாப்பிடுவது போன்று ஒவ்வொரு சொந்தக்கார வீடாக போய் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான். பல வீடுகளில் தாயையும் தகப்பனையும் கவனிக்காத பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் சாதாரண இருக்கிறாங்களா? லண்டன்ல இருக்கிறான், அமெரிக்காவில் இருக்கிறான், பல லட்சங்கள் சம்பாதிக்கின்றான். ஆனால் அவனுக்கு தான் பெற்ற தாயை தகப்பனை கவனிக்க விருப்பமில்லை என்று சொன்னால் என்ன காரணம்? நீங்கள் அந்த பிள்ளைக்கு வசதியான வாழ்க்கையை கொடுத்தீர்கள், படிப்பை கொடுத்தீர்கள், செல்வத்தை கொடுத்தீர்கள், அன்பை கொடுத்தீர்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொடுத்தீர்களா? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கொடுத்தா எந்த பிள்ளை அப்படி நடக்க மாட்டாங்க. 90% அல்லாஹ்வுடைய விதிப்படி மார்க்கத்தை கற்ற பிள்ளைகள் அப்படி நடக்க மாட்டார்கள். விதிப்படி வேணும்னா ஒன்று நம்ம சரியா செஞ்சும் மாற்றமா போகலாம். அப்ப இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சமூகத்தில் சீர்கேடு அடைவதற்கு மார்க்கம் இல்லாமல் ஒரு காரணமாக அமைகிறது. இதற்கு யார் காரணம்? எந்த தாயாவது எந்த தகப்பனாவது நான் காரணம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அல்லாஹ்வே பெற்றோரைத்தான் காரணமாக ஆக்கியிருக்கின்றான். நபிகள் நாயகம் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலத் அலல் ஃபித்ரா, எல்லா பிள்ளைகளும் இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கிறது. பிள்ளையை பிறக்கும் போது உண்மையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் தான் செய்றாங்க, பிறக்கிறாங்க. ஃபஅபவாஹு யுஹவ்விதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி,
அவனுடைய பெற்றோர்கள் தான் அவனை யூத கொள்கையை சார்ந்தவனாகவோ அல்லது கிறிஸ்தவ கொள்கையை சார்ந்தவனாகவோ அல்லது நெருப்பு வணங்கியாகவோ மாற்றி விடுகிறார்கள். ஒரு ஆடு எந்த குறையுமே இல்லாத ஒரு குட்டியை போடுதுன்னு வச்சுக்கிடுங்க. அந்த குட்டி பிறந்த பிறகு அந்த குட்டியுடைய காதை அறுக்கிறவன் யார் தெரியுமா? ஆடா இருக்கும். ஆடு சரியான ஒரு குறைகள் இல்லாத ஒரு குட்டியை ஒரு ஆடு ஈனுகிறது, ஒரு மாடு ஈனுகிறது, ஒரு ஒட்டகம் ஈனுகிறதுன்னு சொன்னோம்னா மனுஷன் போய் அந்த குட்டியுடைய காதை அறுப்பான். அது அரபிகள்ட்ட ஒரு பழக்கம். நபியா கேட்கிறாங்க, நீங்க பார்க்கலையா? ஒரு ஆடு குறைகள் இல்லாத ஒரு ஆட்டை பெறும் பொழுது அந்த காதை அறுக்குது, அதை ஜதாவாக காதர்ந்த குற்றியாக மாற்றுவது அந்த ஆடு அல்ல, மனிதன் செய்கிறான். அது போன்று எல்லா பிள்ளைகளும் உலகத்தில் பிறக்கும் பொழுது சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையில் இஸ்லாத்தில் தான் பிறக்கிறது. அதனை தவறான கொள்கைகளை உள்ளத்தில் புகுத்தி அந்த பிள்ளையுடைய இயற்கை தன்மையை மாற்றுவது பெற்றோர். பெற்றோருடைய பங்களிப்பு தெரிகிறதா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எந்த பிள்ளையும் தவறாக அல்லாஹ் படைப்பதில்லை. அது ஒரு பாட்டில் கூட சொல்லுவாங்களா இல்லையா? எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே. அவன் புதுசா கண்டுபிடிக்கல, அல்லாஹ்வின் தூதர் சொன்னதைத்தான் அவன் கவிதையாக அவனுடைய ஸ்டைல்ல சொல்றான். அப்ப பெற்றோர்களுக்கு பங்கு இருக்கிறதா இல்லையா? பிள்ளைக்கு நாம வீட்டில் என்ன பேசுறோமோ அதுதான். பிள்ளைகள் சில ஊர்ல அத்தா அம்மாங்குது, சில ஊர்ல வாப்பா அம்மாங்கிறாங்க, சில இடங்கள்ல மம்மி டாடிங்கிறாங்க. இதெல்லாம் எந்த பிள்ளைங்க பிறக்கும் போதே படிச்சுட்டு வந்தாங்களா? பாப்பாவை பார்த்து டாடி, அம்மாவை பார்த்து மம்மி, சில ஊர்ல அத்தா அம்மா, சில ஊர்ல நைனா. இதெல்லாம் என்ன எங்கிருந்து பிள்ளைங்க படிச்சாங்க? உதாரணம் சொல்லி காட்டுறேன். நம்ம வீட்டில் பேசுறதானுங்க. வீட்டில் எங்க ஊர்ல என்ன செய்வாங்கன்னா, பசங்களை பெற்றோர்கள் டேய் அப்படிம்பாங்க. சில இடங்கள்ல டேன்னு சொல்லும் போது அந்த 1.5 வயசு அந்த குட்டி இருக்கானா இல்லையா, அவன் பாப்பா சொல்ற வார்த்தையை கவனிச்சு அவன் என்ன செய்வான், அவன் அண்ணனை பார்த்து டேம்பான். பிள்ளைங்க எங்க தொழில் படிக்கிறாங்கன்னு தெரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம சில விஷயம் தவிர்க்க முடியாது. பிள்ளைகள் பெற்றோரிடம் இருந்துதான் எல்லாவற்றையும் படிக்கிறார்கள். நீங்க வீட்டில் தொழுதா பிள்ளை தொழுவான், நம்ம வீட்டில் நல்ல வார்த்தை பேசுனா பிள்ளைங்க நல்ல வார்த்தை பேசுவாங்க. நாம வீட்டில் கெட்ட வார்த்தை பேசிட்டு அந்த ஒண்ணும் தெரியாத பிஞ்சு அதே வார்த்தையை பிரதிபலிக்கும் போது வாயில் அடிக்கிறோம் பாருங்க. மிஸ்டேக் அந்த குழந்தை மேல கிடையாது, நம்ம மேலதான். எதற்காக சொல்கிறேன்? பிள்ளைகளை உருவாக்குவது பெற்றோருடைய பொறுப்பு. நாளைக்கு அல்லாஹ் விசாரிப்பான், உன் பொறுப்பை கரெக்டா செஞ்சியான். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்ல, உன்னையும் பாதுகாத்துக்கொள், உங்களுடைய குடும்பத்தையும் பாதுகாத்துக்கொள். நபிகள் சொல்லிட்டாங்க, பெற்றோர்கள் தான் பிள்ளையை சரியாக்குறதும் நாசமாக்குறதும் பெற்றோருடைய கையில் தான் இருக்கிறது. பெற்றோர்களே அதிக பங்கு யாருக்கு இருக்குது? தாய்க்கும் தகப்பனுக்கும் பங்கு இருக்குது. அதிக பங்கு யாருக்கு இருக்கிறது? நபிகள் நாயகம் சொன்னார்கள், குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலன் ரஅய்யத்திஹி, உங்களை ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், உங்கள் பொறுப்பை பற்றி நீங்கள் மறுமை விசாரிக்கப்படுவீர்கள். வல் மர்அத்து ராயியத்துன் அலா பைத்தி ஜௌஜிஹா வ அவுலாதிஹி, ஒரு பெண் என்பவள் தன்னுடைய கணவனுடைய வீட்டிற்கும் அவனுடைய பிள்ளைகளுக்கும் அவள் பொறுப்புதாரி. நாளைக்கு அல்லாஹ்ட்ட தப்பிக்க முடியாது. பிள்ளையை ஒரு பெண் சரியாக வளர்க்கவில்லை என்றால், பள்ளிக்கூடத்தில் சினிமா பாட்டுக்கு டான்ஸ் ஆடும்போது சந்தோஷம் தாய்க்கு, என் பிள்ளை எப்படி ஆடுறான் பாரியா, தாய்க்கு சந்தோஷம். அதே பிள்ளை பெரிதாக வளர்ந்தவுடன் எவனாவது ஓடி போய்விட்டால் அது தாய்க்கு வருத்தம். ஏன் வருத்தப்படுறீங்க? நம்ம தடவை மண்ணள்ளி போட்டுக்க வேண்டியது தானே. எந்த சினிமா பாட்டுக்கு உன்னுடைய பிள்ளை சிறு வயதில் ஆடுவதை ரசித்தாயோ அதே சினிமா பாடத்தில் அந்த கேவலமான காட்சியை பார்த்து விட்டு தானே அந்த பிள்ளைகள் ஓடுகிறது. சந்தோஷப்பட வேண்டியதானே. நான் ரசித்த ரசிகன் நடிகன் ஓடியதை போன்று என்னுடைய பிள்ளை ஓடிவிட்டார், சுபஹானல்லாஹ். ஏன் அங்க உள்ளத்துல ஏன் குத்துது? மார்க்கம் இல்லாமல் போய்விட்டால் இந்த உலகத்திலும் நஷ்டம், மறுமையிலும் பெரிய நஷ்டம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கக்கூடிய மலக்குமார்கள் இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அரிசை சுமப்பார்கள். அந்த அரிசை சுமக்கக்கூடிய அரிசை சுற்றி ஏராளமான வானவர்கள் இருப்பார்களாம். குர்ஆன் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லதீன யஹ்மிலுன அர்ஷ் வமன் ஹவ்லஹு, அரிசை சுமக்கக்கூடிய அந்த வானவர்களும் அந்த அரிசை சுற்றியுள்ள வானவர்களும் என்ன செய்வார்களாம், யுஸப்பிஹூன பிஹம்தி ரப்பிஹிம், தங்களுடைய இறைவனின் புகழை கொண்டு அவனை துதிக்கின்றார்கள். வயூமினூன பிஹி, அல்லாஹ்வை அவர்கள் உண்மைப்படுத்துகிறார்கள். வயஸ்தக்ஃபிரூன லில்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்காக அவர்கள் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களாம்.
அரிசை சுற்றியுள்ள வானவர்கள் அல்லாஹ்ட்ட வந்து மூமின்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களாம். அவங்க அல்லாஹ்ட்ட சொல்லுவாங்களா, எப்படி அவங்க பாவ மன்னிப்பு கேட்கிறாங்களா, மலக்குமார்கள் செய்யக்கூடிய துவாவை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். ரப்பனா வசியத்த குல்ல ஷைஇன் ரஹ்மத்தன் வ இல்மா, இறைவா நீ எல்லா பொருட்களையும் உன்னுடைய ஞானத்தால் சூழ்ந்திருக்கின்றாய், உன்னுடைய அருளால் சூழ்ந்திருக்கிறாய். அல்லாஹ் ஞானம் எல்லாவற்றையும் அவன் தெரிந்தும் இருக்கிறான், எல்லாவற்றுக்கும் அருளும் புரிகிறான். காஃபிருக்கு கூட அல்லாஹ் அருள் புரிகின்றான், பாவிக்கு கூட அல்லாஹ் அருள் புரிகின்றான். அல்லாஹ் அருள் புரியாத எந்த ஒரு பொருளும் இந்த உலகத்தில் கிடையாது. எல்லா பொருட்களையும் நீ ஞானத்தாலும் அருளாலும் சூழ்ந்திருக்கின்றாய். ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு வத்தபஉ சபீலக், இறைவா எவர்களெல்லாம் தவறை விட்டும் திருந்தி, மலக்குமாக சொல்லக்கூடிய துவா செய்யக்கூடிய துவாவினுடைய வார்த்தையை நீங்கள் கரெக்டாக சென்று பாருங்கள். நம்முடைய குடும்பத்தோடு சொர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும் என்பதற்கு மலக்குமாக செய்யக்கூடிய பிரார்த்தனை. இறைவா ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு வத்தபஉ சபீலக், இறைவா எவர்கள் பாவ மன்னிப்பு கோரி செய்த பாவங்களை விட்டும் திருந்தி, நாம் இதுகாலம் வரை நாம் மார்க்கத்தை தெரியாமல் இருந்து விட்டோம், இனி மார்க்கத்தை படிப்போம், இதுகாலம் வரை தொழாமல் இருந்து விட்டோம், இனி சரியாக தொழுவோம், இதுகாலம் வரை நாம் இறைவனுக்கு மாறு செய்து விட்டோம், இனி நாம் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடப்போம் என்று எவர்களெல்லாம் பாவ மன்னிப்பு கோரி வத்தபஉ சபீலக் உன்னுடைய பாதையை பின்பற்றுகிறார்களோ, அல்லாஹ்வுடைய பாதை என்று குர்ஆன் சொன்னான், அவர்களை நீ பாதுகாப்பாயாக. ஃபக்ஃபிர் லில்லதீன தாபு வத்தபஉ சபீலக். அடுத்த மலக்குமாக சொல்வாங்களாம், வஅத்கிலுஹும் ஜன்னாத்தி அத்னில்லத்தி வஅத்தஹும், இறைவா நீ வாக்களித்த அவர்கள் அந்த இன்பமான சொர்க்கத்தில் அந்த மூமின்களை நீ உள்ளே கொண்டு செல்வாய், சொர்க்கத்திற்குள் நுழைவிப்பாயாக. அந்த மூமின்களை மட்டும் கிடையாது, வமன் சலஹ மின் ஆபாயிஹிம் வ அஸ்வாஜிஹிம் வ துர்ரியாத்திஹிம் வகிஹுமுஸ் ஸய்யிஆத், இறைவா அவருடைய பெற்றோர்களிலும் அவருடைய மனைவிமார்களிலும் அவருடைய பிள்ளைகளிலும் நல்லோர்களையும் சொர்க்கத்தில் கொண்டு செல்வாயாக. யார் சொர்க்கத்துக்கு போக முடியும்? யார் நல்லவனாக இருந்து அவனுடைய மனைவியும் அவனுடைய பிள்ளைகளும் அவனுடைய பெற்றோர்களும் நல்லவர்களாக இருக்கிறார்களோ, மார்க்கம் தெரிந்த குடும்பமாக இருக்கிறார்களோ, இவர் அனைவரும் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்று மலக்குமாக பிரார்த்தனை செய்கிறார்கள். அதற்குரிய அடிப்படை அவர்கள் பாவங்களில் இருந்து திருந்த வேண்டும், அல்லாஹ்வுடைய பாதையை பின்பற்ற வேண்டும். வகிஹும் அஸ்ஸய்யிஆத், இறைவா தீமைகளில் இருந்து கேடுகளில் இருந்து அவர்களை பாதுகாப்பாயாக. வமன் தகிஸ் ஸய்யிஆத் யௌமைதின், இந்த மறுமை நாளில் யாருக்கு அந்த தீங்கிலிருந்து நீ யாரை பாதுகாக்கின்றாய், ஃபகத் ரஹம்தஹு, நீ அவர்களுக்கு தான் அருள் புரிந்து விட்டாய். வதாலிகல் ஃபௌஸுல் அவீம், இதுதான் மகத்தான வெற்றி. மலக்குமார்கள் யாருக்கு துஆ செய்றாங்க தெரியுமா? மறுமை நல்ல அரிசை சுமந்து கொண்டு இருக்கும் போது, அல்லாஹ் ஈமான் கொண்டு பாவங்களிலிருந்து திருந்தி உன்னுடைய வழியை பின்பற்றினார்களே அந்த மக்களை மன்னிச்சிரு, அவங்களுடைய பெற்றோர்களை மன்னித்து விடு, அவங்களுடைய மனைவியரை மன்னித்து விடு, அவங்களுடைய பிள்ளைகளை மன்னித்து விடு, அந்த நல்லவர்களாக வாழ்ந்த கூட்டங்களை எல்லாம் மன்னித்து இந்த மறுமை நாளினுடைய தீங்குகளில் இருந்து காப்பாற்றி அவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்து விடு அல்லாஹ். யாருக்கு கிடைக்கும்? வத்தபஉ சபீலக், உன்னுடைய பாதையை பின்பற்றியவர் குர்ஆன் சுன்னாவை பின்பற்றி அந்த குடும்பத்திற்கு தான் கிடைக்கும். குடும்பமா சேர்ந்து குத்தாட்டம் போடக்கூடிய குடும்பத்திற்கு அல்ல. பாருங்க, இஸ்லாமிய சமுதாயத்தில் ஒரு சில காட்சிகளை சொல்லி காட்டுகிறேன். டிவி பேட்டின்னு சொல்லி பல வருஷமா பரவிக்கிட்டு இருக்கு. ஒரு தாய் 40 வயசு அந்த தாய்க்கு இருக்கும், 40-45 வயசு இருக்கும். 20 வயசுல ஒரு பெண் குழந்தை, ஒரு 15-18 வயசு ஒரு பெண் குழந்தை. அந்த நெறியாளர் கேட்குற அந்த பிள்ளைகிட்ட, உனக்கு எந்த மாதிரிமா மாப்பிள்ளை வேணும்? அது சொல்லுது, ஒரு கூத்தாடி ஒரு நடிகன் பேரை சொல்லி எனக்கு அந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும். தாய்க்கு அப்படியே சந்தோஷம். அந்த மக என்னமோ குர்ஆன்ல 7 ஜுஸுவை மொத்தமாக மனப்பாடம் பண்ணி கேட்ட ஆயத்தை கரெக்டாக ஒப்பிச்ச மாதிரி அப்படி ஒரு சந்தோஷம் அந்த தாய்க்கு. அடுத்து தங்கச்சிட்ட கேட்குறான் அவன் நெறியாளர், உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்? இன்னொரு கூத்தாடி பேரை சொல்லி எனக்கு அந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும். யாரு? காஃபிர்கள், ஒழுக்கம் கெட்டவர்கள், மானம் கெட்டவர்கள், மார்க்கத்தை தெரியாதவர்கள், சமுதாயத்தை சீர்குலைக்கக்கூடியவர்கள். அவர்களை போன்று தன்னுடைய பிள்ளை விரும்புகிறது, அது தாய்க்கு சந்தோஷம் என்று சொன்னால் அந்த தாய் அந்த குடும்பம் எப்படிப்பட்ட சீரழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். எப்படிப்பட்ட சீரழிவு! இந்த உலகத்தில் வேணா அது பெரிய நாகரிக குடும்பம் என்று மார்க்கம் தெரியாதவர் பாராட்டிட்டு போவாங்க. நாளைக்கு அல்லாஹ்ட்ட போய் எப்படி தப்பிப்பாங்க? தப்பிப்பார்கள்.
லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமல் ஆகிர் ذكرல்லாஹ கஸீரா. யார் அல்லாஹ்வை நம்புகிறார்களோ, மறுமையை நம்புகிறார்களோ, அல்லாஹ்வை அதிகம் நினைவு கூறுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்விடம் அல்லாஹ்வுடைய தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று இறை தூதரை முன்மாதிரியாக கொள்ள வேண்டிய இஸ்லாமிய சமுதாயம் இன்றைக்கு கண்ட கூத்தாடிகளையும் முன்மாதிரியாக கொள்ளக்கூடிய அளவிற்கு மாறி இருக்கிறது என்றால் அந்த பெற்றோருடைய நிலைமை என்ன? பெற்றோர் தானே அந்த பிள்ளை நாசமாவதற்கு காரணம். சாதாரணமாக பிள்ளைகளை எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஊர்களில் எந்த அளவுக்கு இந்த சமூகம் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்று சொல்ல, தேர்தலில் கருத்து கணிப்பு எடுக்கலாம். எல்லா அரசியல்வாத அயோக்கியம், அதை விட்டுருங்க, முடிச்ச தேர்தலில் கருத்து கணிப்பு எடுக்கலாம் எந்த கட்சி ஜெயிக்கும்னு சொல்லி. முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஊர்களில் ஒரு கூத்தாடிக்கு 25% ஓட்டு போடுறோம். நமக்கு தெரிஞ்சு யாரும் இல்லை. ஆனால் யார் இருக்கலாம் தெரியுங்களா? மார்க்கம் தெரியாமல் காலேஜில் படிக்க வைக்கப்பட்ட பெண்கள் இருக்கிறாங்களா இல்லையா, ஆண்கள் இருக்கிறாங்களா இல்லையா, சிறுவர் இளைஞர்கள், இவங்க இருக்கலாம். அந்த சமுதாயம் எங்கு நோக்கி செல்லுது என்று யாராலையும் கணிக்க முடியல. கல்லூரிக்கு போகக்கூடிய இளம் பெண்கள் அவங்களுக்கு மார்க்கம் தெரியுமா? இன்றைக்கு ஃபேஸ்புக்கில் எழுதுறாங்க, மார்க்கத்துடைய ஒழுக்கங்கள் இல்லாமல் இளம் பெண்கள், படித்தவர்கள் முஸ்லிம்கள், குர்ஆனுடைய அறிவு கிடையாது, மார்க்கத்துடைய அறிவு கிடையாது, ஆணுக்கு பெண் சமம் என்று ஒரு முட்டாள்தனமான வாதத்தை அந்த பெண்கள் எழுதுகிறார்கள். ஆணும் பெண்ணும் சமம் தான், எதுல சமம் என்றெல்லாம் இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. ஆனால் திமிர்த்தனமான பேச்சுக்கள், மார்க்கமற்ற அறிவுகள். நான் ஃபேஸ்புக்கில் குத்தாட்டம் போடுவேன், யார் கேட்க முடியும்? இன்றைக்கு இஸ்லாமிய இளம்பெண்கள் ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல டான்ஸ் ஆடக்கூடிய பெண்கள் பேசக்கூடிய பேச்சு என்னுடைய உரிமை. மார்க்கத்தை பற்றிய சிந்தனை கிடையாது, குர்ஆன் சுன்னாவை பற்றிய அறிவு கிடையாது. இதெல்லாம் எங்கு கொண்டு போய் சேர்க்கும்? அன்பிற்குரிய தாய்மார்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ் விசாரிப்பான். உன்னுடைய பிள்ளைகளை நீங்கள் எப்படி வளர்த்தீர்கள் என்பது மறுமையிலே விசாரிக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தை வளர்ப்புக்கு மிக மிக முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றார்கள். தன்னுடைய ஒவ்வொரு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர குழந்தை ஒரு பேரித்தம்பழத்தை தவறாக தர்மத்துடைய பேரித்தம்பழத்தை சாப்பிடும் போது கூட அறியாத பருவத்திலே துப்பிவிடு, இதை நாம் நம்முடைய குடும்பம் இதை சாப்பிடுவது கூடாது என்று அறிவுரை சொன்னார்கள். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனுக்கு அறிவுரை சொன்னார்கள். அல்லாஹ்வின் தூதர் இளைஞர்களுக்கு அறிவுரை சொன்னார்கள். ஒரு சின்ன குழந்தை சாப்பிடும் போது அது சாப்பிடக்கூடிய தட்டிலே தன்னுடைய கைகளால் அது துளாவும் பொழுது குழந்தையே சம்மில்லா பிஸ்மில்லா சொல்லி சாப்பிடு, வலது கரத்தால் சாப்பிடு, உனக்கு அருகிலிருந்து சாப்பிடு என்று சொன்னார்கள். இந்த பிள்ளைகளை நாம் சரியான முறையில் மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து குர்ஆன் சொன்ன அடிப்படையில் வளர்த்தெடுக்கவில்லை என்று சொன்ன பிரார்த்திக்க வேண்டும். இவையெல்லாம் நபிமார்கள் செய்த பிரார்த்தனை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நல்லொழுக்கமுடைய குழந்தைகளாக, மார்க்கத்தை பேணி வளரக்கூடிய குழந்தைகளாக நபிகள் நாயகம் சொன்னார் அல்லவா, வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவனுக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்லொழுக்கமுடைய குழந்தை அது சதகத்துல் நம்முடைய மரணத்திற்கு பிறகு பயனளிக்கும் என்று சொன்னார் அல்லவா. அத்தகைய நல்லொழுக்கமுடைய குழந்தைகளாக நம்முடைய எதிர்கால சமுதாயத்தை வளர்த்தெடுப்பதற்கு நாம் உறுதி பூணுவோம். மார்க்கத்தை போதி